Hello guys, welcome back to my channel. Yeah, 18 August 2026 எப்படி போச்சு பார்க்கலாமா? ஆக்சுவலி வழக்கம் போல் தான் காலைல அலாரத்துக்கு முன்னாடியே 5:57 கிட்டே எழுந்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6:30க்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் கியூ நம்பர்ஸ் சேம் ரொட்டீன் தான். இந்த வீக் ஃபுல்லாக தான் பிளான். அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 to 7:30 7:45 கிட்டே கிராமர் ரூல்ஸு ஃப்ரேசல் வேர்ப்ஸும் பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எடிட்டோரியல் ஹிந்தி எடிட்டோரியல் தான். அது ரெண்டு எடிட்டோரியல் சாட்ஜிபியில் போட்டு அதை ஆர்சியும் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வொக்காபுலரியும் நோட் பண்ணி வேர்டில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபிலிம்ஸு ஃபுல் டெஸ்ட்டு ஆலிபோர்டில் எழுதினேன். அட்வான்ஸு ஐபிஎஸ்பிஓ அட்வான்ஸ் டெஸ்ட் 3rd எழுதினேன். அதோடய ஸ்கோர் பார்ப்போம். இப்போது நேற்று தான் ஆக்சுவலி ரொம்ப லோயஸ்ட் ஸ்கோர் எடுத்தேன். இப்போ ரீசெண்டாக பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு நேற்று. பட் ஓகே தான், என்னால் ஸ்கோர் முன்ன பின்ன தான் வரும் சில நேரத்தில். அதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம அன்றைக்கி ஃபீல் பண்ணலாம், ஆனால் மறுநாள் அதை அப்படியே கண்டினியூ பண்ண தேவையில்ல. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்கோர் பார்த்துடலாமா? எவ்வளோ இது 47.39. ஆக்சுவலி 48 முன்னாடி ஒரு கம்மி ஸ்கோர் இருந்துச்சு. இப்போ அது பீட் பண்ணியாச்சு. 47.39. எத்தனை 50 தான் கரெக்டு, 15 ராங்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ரீசனிங்கில் 21. ஆக்சுவலி ரீசனிங் என் ஸ்ட்ராங்கஸ்ட் செஷன். அதில் ஆக்சுவலி நான் 30 கிட்ட அட்டம்ப்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ இதில் 21 தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 15 கரெக்டு, 11 தப்பு. அது இங்கிலீஷ் விக்கிற செஷன் தான், ஆனால் அது பார்க்கணும் ஏன் இவ்வளோ தப்பு வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இந்த குவான்ஸ் 18 4 தப்பு. ஆக்சுவலி குவான்ஸில் எனக்கு தப்பே வராது. இப்போ வரலாம் குவான்ஸ்லேயும் மிஸ்டேக்ஸ் வருது. ஏன்னா அட்டம்ப்ட்ஸ் கம்மியாக தான் கொடுக்குறோம். அது 100% அக்யூரேசியில் கொடுத்துடணும். வழக்கம் போல் நான் ரீசனிங் அக்யூரேசி ஃபுல்லாக கரெக்டு தான். பட் இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ண முடியல டைம்குள்ளே. ஆக்சுவலி இது 49 செகண்ட்ஸ் தான் இதை அட்டன் பண்ணேன், ட்ரை பண்ணேன். வெறும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி சால்வ் பண்ணாமல் விட்டேன். அதுக்கப்புறம் சொல்யூஷனை பார்க்கும்போது தெரிஞ்சு ஓகே அது சால்வ் பண்ணிருக்கலான்னு. ஆக்சுவலி எங்கே எனக்கு டைம், இந்த பாக்ஸ் சம்மும் எங்கே, பாக்ஸ் சம் 23 செகண்ட்ஸ். இதையும் நான் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி விட்டுட்டேன். பட் நான் உட்காந்து கொஞ்சம் போட்டிருக்கலாம். வேறு எங்கேயும் நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு நிமிஷம். இதில் பாருங்கள், இந்தமாரி சில்லி மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த சால்வ் பண்ணிட்டேன். பட் இது முன்னாடி ஒரு கொஷின் இருந்துச்சு, அதை போடாமல் விட்டேன். இது ஆன்சர் எனக்கு தெரியும். இதனால 1 மார்க்கு. சரி, ஒரு கொஷின் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். இந்த பஸ்ஸில் 2 மினிட்ஸ், இது ஓகே, யூஷுவல் டைமிங் தான். இங்கேயும் ஒன்று அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த பஸ்ஸில் தான் பாருங்கள், 4 மினிட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். 4 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இதனால தான் நமக்கு டைம் அடி வாங்குச்சு. ஆனால் பட் கரெக்டாக போட்டுட்டேன், அது வேறு விஷயம். பட் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இந்த இது 3 மினிட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணேன். பட் ஒன்றே தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு விட்டுட்டேன். இதான் மேஜர் ப்ராப்ளம். அது நான் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நான் பிளட் ரிலேஷன் போட்டிருந்தா ஒரு 3 கொஷின்ஸ் வந்திருக்கும். அதனால் கொஷின் செலக்ட் பண்ணதை பார்த்து செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலி அதை சால்வ் பண்ண நினச்சேன். பட் ஆனால் 3 மினிட்ஸ் 1 மினிட்குள்ளே க்ளூ வரலனா மூவ் ஆன் ஆகிருக்கணும். பண்ணல. அந்த தப்புனால எனக்கு ரீசனிங்கில் ஸ்கோர் குறைஞ்சிச்சு. இங்கிலீஷ் இது வொக்காபுலரி, அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், இதில் மீனிங் தெரில எனக்கு. அதனால் இது தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஏன் தப்பு, ஆர்சியில் தான் தப்பாகிட்டே வருது. நான் சாட்ஜிபியில் போடும்போது ஆர்சி கரெக்டாக வருது, இல்லை ஆர்சி தப்பாகுது. அதுக்கப்புறம் கேண்டிடேட்டு மீனிங் டிப்ளமேட்டிக். அதுக்கப்புறம் அட்ரஸ் நான் ஹெல்ப் டு அட்ரஸ், இது என்வலப் அட்ரஸ். இந்த அட்ரஸ் நான் டக்குன்னு மறந்துட்டேன். டக்குன்னு அந்த ஞாபகத்தில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் போட்டேன். ஜோன் அவுட் ஆயிடுறேன், இங்கிலீஷில் போட மாட்டோம். அதான் தப்பு பண்ணுறேன், அதை பார்க்கணும். இது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இது நன் ஆஃப் திஸ் இதெல்லாம் வராதுன்னு நினச்சேன். பட் நன் ஆஃப் திஸும் வருது. இங்கிலீஷில் எல்லாமே கரெக்ட். ஃபில்லர்ஸ் இங்கிலீஷ் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் குவான்ஸில் 4 என்ன தப்பாச்சுன்னா,
இது வந்து நான் ஒரு மல்டிப்ளிகேஷன் தப்புனால சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் அதனால் 1 மார்க் ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுவும் வந்து அதே தான். இது வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஃபினிஷ் இன் 20 டேஸ் இஃப் யூ ஃபினிஷ் த ஒர்க் அட் 75%. 100% 20 டேஸ், அவன் 75% முடிச்சா எவ்வளோ நாள் நினச்சி போட்டேன். பட் வந்து ஒழுங்காக படித்தா 75%ல் அவன் ஒர்க் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணும்போது தான் 20 நாளில் முடிக்கிறான். அவன் 100%ல் இன்னும் கம்மியாக தானே ஆகும். ரெண்டும் இது கிரேட்டரு இது லெஸ்ஸர்னு வரும். என்ன தப்பு பண்ணேன்? இங்கேயும் அதே தப்பு தான். ஆக்சுவலி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து இது வேல்யூ வந்து சரி எப்படியும் அதிகமாக வரும்னு நினச்சி அப்படியே நேராக போட்டேன். சால்வ் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தா வந்து இது டீயோட வேல்யூவோட இது கம்மியாக வந்திருக்கு. அதனால் இந்தமாரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணியே போடுங்க. சில நேரத்தில் வந்து இப்படி ஏமாற்றி விடுவாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன 85க்கு பதிலாக 65ன்னு போட்டேன். இதான் தப்பு. இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டோட ரிவ்யூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரிவ்யூ பார்க்கும்போது 12 ஆயிடுச்சா. 12 ஆனதுக்கப்புறம் இது ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். ஆலிவ் போர்டில் தான். ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துச்சு. மார்க் பார்த்தோன்னே 29 1 தப்பு. ஆனால் இந்த 1 ஏன் தப்பு? இந்த டிஜிட்ஸ் இது ஏதோ எங்கேயோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 6, 5 எதையோ ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்தமாரி இதுதான் எனக்கு வந்து ரீசனிங்கில் இந்த இது அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் நம்பர்ஸ் வந்து எது எதெல்லாம் டிவிஷன் அனிமல் சீரிஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன் இப்போ 2க்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நான் தப்பு பண்ணுறேன். அதேமாரி வேர்ட்ஸ் கொடுத்தாலும் தப்பு பண்ணுறேன். டைம் கன்சியூமாக இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் வீக்கர் செஷனாக தெரியுது ரீசனிங்கில். ரீசனிங் அதுக்கப்புறம் பசில் வந்து அதுக்கப்புறம் உட்காந்து போட்டேன். இது ஈஸி பசில் தான். கஷ்டம் நினச்சி போட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. கடைசியாக அட்டன் பண்ணேன். ஈஸி தான். இதோ இந்த மாதிரி கொஷின் பாருங்கள். இந்த இது பேர் ஆஃப் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நான் தப்பு பண்ணிடுறேன். டைம் கன்சியூமாக இருக்குது. இது கொஞ்சம் ஈஸி தான், டக்குன்னு போட்டுக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டேன். இதுவும் உட்காந்து நான் போடலாம். 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்குள்ளே போட்டேன். மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, இது டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இது போட்டிருக்கலாம். கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ஓகே. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தாங்க ஹையஸ்ட்டு ஸ்கோரு. எவ்வளோ 21.5 நிறைய எழுதுன டெஸ்ட்லேயே இதுதான் இங்கிலீஷ் 20+. ஏற்கனவே வாங்கிட்டு ஒரு தடவை. பட் ரீசெண்டாக இதுதான் ஹையஸ்ட்டு. கொஸ்டின் ரொம்ப ஈஸி நினைக்கிறேன் செக்ஷனல் டெஸ்ட்டு. இது வந்து 2 தப்பு தான். அதிசயமாக இருக்குது இங்கிலீஷில் 2 தப்புன்னு. இந்த இது சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து தப்பாயிடுச்சு. ஓகே, மற்றபடி இந்த செக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பிரேக் போயிட்டு அதுக்கப்புறம் சிஏ வந்து ஃபஸ்ட் க்ளாஸில் பார்த்து நோட்ஸ் எடுத்தாச்சு. நோட்ஸ் எடுக்கவே ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. 4 o'clock to அதுக்கப்புறம் 4 to 5 வந்து செகண்ட் மார்க் டெஸ்ட். அதுதான் இருக்கிறது ரொம்ப சோகமான நிலை. ப்ராக்டிஸ் மார்க்கை தான் எடுத்தேன். லைவ் டெஸ்ட்டு ரீசனிங் 27 மார்க்ஸ் ஓகே. இங்கிலீஷ் 17 ஓகே. குவான்ஸ் வந்து ஜோன் அவுட் ஆகிட்டேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து டிஐ பார்த்தேன். இது சிம்பிளிஃபிகேஷன் 5 கரெக்டாக போட்டேன். அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக போட்டது. அதுக்கப்புறம் ராங் நம்பர் சீரீஸில் அங்கேயே உட்காந்துட்டேன். கொஸ்டின் குவான்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் தான் பார்த்தேன். டிஏலே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி லாஜிக்கே புரியல. சிலது வந்து அப்படியே ஜோன் அவுட் ஆன மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் கொஸ்டின் அப்படி ஆகும். அந்த டைமில் வந்து அதையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா உங்களுக்கு மார்க் தான் போகும். எனக்கு இங்கே பாருங்கள், இப்போ வந்து 7.28 தான் வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து சம்டைம்ஸ் கட் ஆஃப் செக்ஷன் கட் ஆஃபே 10 மார்க்ஸ் வச்சாங்கன்னா இதெல்லாம் கிளியர் ஆகிருக்காது. அதனால் கொஞ்சம் குழம்புச்சுன்னா வந்து நெக்ஸ்ட்டு டக்குன்னு உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ணி போடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் வந்து சிஏ ரிவிஷன் பண்ணேன். என்னது ஒரு நிமிஷம். அப்போனா 14 to 18 ரிவிஷன் பண்ணேன். என்ன ரிவிஷன் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் 2 இந்த ஃபுல் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணலாம் பார்த்தா லைவ் டெஸ்ட் இன்னும் ரிசல்ட் வரல. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வீடியோ பார்த்தேன். ரீனாஸ்லாம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வொக்காபுலரி கொஞ்சம் அளவுக்கு ஒரு 1/2 hour படித்தேன். வொக்காபுலரி இங்கிலீஷ் படிக்க தான் காண்டாகுது. அது படித்து முடித்தோடனே அவ்வளோதான், டே ஓவர். என்ன இந்த டேவோட டேக்அவேனா, குவான்ஸில் வந்து ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷை வந்து இப்போ ப்ராப்பராக வந்து ஆர்சியை ஒழுங்காக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஏதோ தான் பண்ணுறேன்.
குவான்ட்ஸ் தான் வந்து டிஏ ஏதோ ஸ்டக் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் சம் கொஞ்சம் மூவ் ஆகணும். டிஏலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் மார்க்ஸு 7 மார்க்லாம் வந்துச்சு. அவ்வளோதான். எல்லாம் முடிச்சாச்சு. சரி. கால்குலேஷன் புக், கிராமர், எடிட்டோரியல், யா எல்லாம் ஓவர். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு, செக்ஷனலில் சிஏ நோட்ஸு, ஐவிஎஸ் ஃபுல் டெஸ்ட், சிஏ ரிவிஷன், ஃபுல் டெஸ்ட் வெக்காபுலரி. யா டே கம்ப்ளீட் நல்லா தான் போச்சு. பட் மார்க் தான் கொஞ்சம் அப்செட் ஆச்சு. அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.